Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் முடிஞ்சது. இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 டிசம்பர்லேருந்து 13 டிசம்பர் 2024 வரைக்கும். ஓகேங்களா? உங்கள் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். அதே போல் சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? ரெயின் சீசன் சேஃபாக போயிட்டு வாங்க. அங்கேயுமே சேஃபாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 2024 30/2024 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதை பற்றி அப்படின்னு பாருங்கள். ஆதார் பயோமெட்ரிக்ஸ் அன்லாக்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் ஆதார் பயோமெட்ரிக்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இது கேண்டிடேட்ஸ்லாம் எக்ஸாம் டைம் அன்னைக்கு அவங்க ஆதார் கார்டு லாக்கிங் கண்டிஷனில் இருக்கிறதால பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாமல் போகுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எக்ஸாம் டே அன்றைக்கி தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டு பயோமெட்ரிக்ஸ் அன்லாக்கிங் கண்டிஷனில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே போல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு அன்லாக்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம மொபைல்லேருந்து எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம செக் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். விர்ச்சுவல் ஐடியை ஜென்ரேட் பண்ணணும். ஏன் இந்த விர்ச்சுவல் ஐடி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்னா, நம்ம ஆதார் கார்டோட பயோமெட்ரிக்ஸ் லாக்டு கண்டிஷன்ஸ் அன்லாக்டு கண்டிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த விர்ச்சுவல் ஐடி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம விர்ச்சுவல் ஐடி பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி தெரியல அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிவிஐடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாதிரி கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள் ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? உதாரணத்துக்கு அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைலிருந்து 1947 ஓகேங்களா இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். எஸ்எம்எஸ் பண்ணால் உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் என்ரோல் பண்ணிக்கிங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி எஸ்எம்எஸ் மூலயமா சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். சப்போஸ் உங்களுக்கு ஏற்கனவே விர்ச்சுவல் ஐடி இருக்குது, ஆனால் உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி தெரியாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டு ரீட்ரைவ் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போகணும். அதே போல் தான் இதில் ஆர்விஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் டைப் பண்ணிவிட்டு அதே போல் 1947க்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். சரிங்களா? எஸ்எம்எஸ் பண்ணிங்கன்னா அதே போல் உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் உங்கள் விர்ச்சுவல் ஐடி ரிசீவ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ஆதார் கார்டோட என்ரோல் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து தான் எஸ்எம்எஸ் பண்ணணும். அதில் தான் எஸ்எம்எஸும் வரும். சரிங்களா? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு இப்போ விர்ச்சுவல் ஐடி தெரிஞ்சது. ஸோ இப்போ விர்ச்சுவல் ஐடி வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், அதாவது அன்லாக் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ஸ் போகணும். இதுவுமே நீங்கள் எஸ்எம்எஸ் தான் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 எஸ்எம்எஸ் பண்ணணும். சரிங்களா? எஸ்எம்எஸ் 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜிஇடி ஓடிபி அதாவது கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள் ஆதார் உங்கள் விர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட் 6 டிஜிட் 6 நம்பர். ஓகேங்களா? உங்கள் விர்ச்சுவல் ஐடிக்கு பார்த்தீங்களா அந்த விர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட்டு 6 நம்பர், அந்த 6 நம்பர் என்ன பண்ணணும், கெட் ஓடிபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த 6 நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதே போல் 1947க்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இது எஸ்எம்எஸ் 1. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு எஸ்எம்எஸில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது எஸ்எம்எஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணணும், அன்லாக் யூஐடின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதே போல் உங்கள் விர்ச்சுவல் ஐடியோட லாஸ்ட் 6 டிஜிட் 6 நம்பர் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த ஓடிபி. சரிங்களா? ஓடிபி பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதே போல் 1947க்கு எஸ்எம்எஸ் பண்ணணும். சரிங்களா? அதுதான் அங்கே தெளிவாக அவங்க ஒரு சாம்பிள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு லாக்டு கண்டிஷன்ஸில் இருக்கா இல்லை அன்லாக்டு கண்டிஷனுக்காக செக் பண்ணிடணும். சப்போஸ் லாக்டு கண்டிஷன்ஸில் இருந்தால் உங்கள் ஆதார் கார்டு அன்லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
இல்லை ஆல்ரெடி அன்லாக்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யுவர் ஆதார் கார்டு இஸ் அன்லாக்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் உங்கள் ஆதார் கார்டு வந்து அன்லாக்டு ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எம்எஸ் மூலிமா நம்ம ஆதார் கார்டு அன்லாக் பண்ணுற முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலயமா ஒர்க் ஆகலை, எனக்கு எஸ்எம்எஸ் எதுவும் ரிசீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஆன்லைனுக்கு வந்து போயிடலாம். சரிங்களா? ஆன்லைனில் போயிட்டு இதுக்கான லிங்க் நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி மை ஆதார் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், விஐடி ஜென்ரேட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே விர்ச்சுவல் ஐடி தான் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? விஐடி ஜென்ரேட்டர் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், ஜென்ரேட் விஐடி, ரிட்ரைவ் விஐடின்னு சொல்லிட்டு. அங்கே எஸ்எம்எஸ்ல நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இங்கேயுமே இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து ஜென்ரேட் விஐடியிலே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே இருக்கான்னு நான் கன்ஃபியூஷனாக இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஜென்ரேட் விஐடியிலே நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்களுமே அதில் ஜென்ரேட் விஐடியிலே கண்டினியூ பண்ணிக்கங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து என்டர் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே ஆகிற கேப்சியா, உங்களுக்கு என்ன கேப்சியா டிஸ்பிளே ஆகுதோ அதை வந்து இங்கே கரெக்டாக மிஸ்டேக் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கங்க. சரிங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ரிசீவ் ஆகும், இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் க்ரீன் கலரில். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓடிபி நோட் பண்ணிவிட்டு இங்கே என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த விர்ச்சுவல் ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுதான் உங்கள் விர்ச்சுவல் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த விர்ச்சுவல் ஐடி வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லைனா உங்கள் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பெண்ணில் ரைட் பண்ணி வச்சுங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போது உங்கள் விர்ச்சுவல் ஐடி வந்து உங்களுக்கு தெரிஞ்சது. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் கார்டை வந்து லாக்கில் இருக்கா அன்லாக்கில் இருக்கான்னு செக் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே மெயின் பேஜ், அதே மெயின் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லாக் அன்லாக் ஆதார்னு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதில் வந்து இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆதார் அப்படின்னு இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆதார்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இந்த லாக் ஆதாரில் ப்ளூ டிக் இருக்கும், அதை வந்து இருக்கக்கூடாது. இந்த அன்லாக் ஆதார் தான் நீங்கள் என்ன பண்ணணும், டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ டிக் வந்து இங்கே வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், லாக் ஆதாருக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் கேட்குதா, ஆனால் அன்லாக் ஆதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் கேட்கும். இந்த ப்ளூ டிக் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விர்ச்சுவல் ஐடி அப்படியே என்ட்ரு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு உங்கள் விர்ச்சுவல் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே இருக்கிற கேப்சியா இருக்குது பார்த்தீங்களா, அப்புறம் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேப்சியாவை இங்கே மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. சரிங்களா? சென்ட் ஓடிபின்னு கொடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டில் நீங்கள் வந்து டிக் கொடுக்கணும். சரிங்களா? டிக் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இங்கே ஓடிபி என்ட்ரு பண்ணுறீங்களா, ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரவுண்டை வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணது அப்புறம் அந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ மார்க்கில் டிக் வந்துடும். சரிங்களா? டிக் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சப்மிட் கொடுக்கணும். சரிங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் கார்டு, அதாவது உங்கள் நம்பர் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஸ்டார் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஒரு 4 டிஜிட் தெரியும். சரிங்களா? லாஸ்ட்டு 4 டிஜிட் தெரியும். இஸ் ஆல்ரெடி அன்லாக்டு. என்னுடைய ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்லாக்டில் இருக்குது, அதனால் ஆல்ரெடி அன்லாக்டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் உங்கள் ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி லாக்டில் இருந்துச்சுன்னா யுவர் ஆதார் கார்டு இஸ் அன்லாக்டுன்னு வரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அன்லாக்டில் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி அன்லாக்டு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாப்அப் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? உங்கள் ஆதார் கார்டு வந்து அன்லாக்டுன்னு அந்த வேர்டு இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? அன்லாக்டு அப்படின்ற அந்த வேர்டு, அந்த வார்த்தை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பயம் இல்லாமல் எக்ஸாமுக்கு போகலாம், அங்கே போயிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். அதே போல் ஆர்ஆர்பி வெளியிட்டு அந்த கைட்லைன்ஸ் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ஆர்ஆர்பி தொடர்பாக எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம், ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு வந்து
லாக்டு கண்டிஷனல் இல்லை அன்லாக்டு கண்டிஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறது, அன்லாக்டு கண்டிஷன்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா, 2 மெத்தடில் பண்ண வேண்டிய முக்கியமான விவரங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்களுமே உங்கள் ஆதார் கார்டு வந்து அன்லாக்டு கண்டிஷன்ஸில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெயின் சீசன் சேஃப்டியாகவும் இருங்க. சரிங்களா. அதே போல் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.